சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? என்ன காரணம்? அதாவது நான் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்குறதும், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புவதுன்றது சின்ன வயசில் ஓமகுளத்தில் இருக்கும்போது நான் வந்து கிழக்கு பக்கம் இருந்தேன். மேற்கு பக்கம் தான் ஓமகுளம் ஊர் உள்ள நிறைய வீடுங்க இருக்கும். அப்போ என் வீட்டு பக்கத்தில் பாய் இருந்தார், சாப்ஜன் பாய். இப்போ கூட ஓமகுளத்தில் நிறைய மீன் பிடிச்சிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்தால் என்னை சாப்பிட இட்டு போவார். அப்போ வந்து இந்த சின்ன கவுண்டர் படம், சின்ன தம்பி படம்லாம் வந்து புதுசு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த பாட்டெலாம் ஓமகுளம் ஊர் உள்ள பாடிச்சுன்னா கல்யாணம் நாங்கள் தெரிஞ்சுப்போம். அதுபோல் அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, அந்த பாட்டு ஓடிச்சுன்னா பெரிய பொண்ணு ஆகிட்டா யாரோ மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். பாய் ஒரு வாட்டி என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பாப்பா சாப்பிட்டு வரலான்னாரு. அப்போல்லாம் நாங்கள் லுங்கி கட்டிக்கிட்டு அப்படியே போகிறது தான். அங்கே போனால் ஒரு சின்னதாக கீத்து பந்தல் போட்டிருந்தாங்க. அவங்களும் ஒரு சின்ன சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யார் எவரும் தெரியாது. அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடி 25 பேர் நிற்கிறாங்க. நாங்கள்லாம் அப்படியே ரோட்லேயே நிற்கிறோம் எல்லாம். அப்படியே ரோட்லேயே உட்காருங்கன்னாங்க. அதாவது 1.5 ஜல்லி ரோட்லேயே அப்படியே உட்காருங்க. இப்போ கூட ஓமகுளம் ஊர் உள்ள போனால் ஈபிக்கு நான் அப்படி தான் போயிட்டு வரோம். இன்னமும் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு முன்னாடி 25 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாய் எனக்கு நான் தான் கடைசியாக உட்காந்துருக்கேன். அண்ணன் கூட பொங்கல் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துலலாம் இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்றதுலாம் தீபாவளி வருஷத்தில் 2 வாட்டி தான் இட்லி பொங்கல்லாம் வீட்டில் செய்வாங்க. அது பொங்கல்லாம் செய்யவே மாட்டாங்க, இட்லி தான். அதனால் இது போல் ஃபங்க்ஷன் நடக்கிறத போய் சாப்பிட்டா தான் உண்டு. அப்போது ஒரு அண்ணன் கூட பொங்கல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த 1.5 ஜல்லியில் இலையை போட்டு, வாழை இலையை போட்டு கடைசியாக உட்காந்துருக்கோம். ஒரு கரண்டியாக கொண்டு வச்சுக்கிட்டே வராங்க. எனக்கும் பாய்க்கும் வருமானது நிச்சயம் இல்லை. கடைசியில் ஒரு கரண்டி கிடச்சிது. கடைசியாக சாப்பிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கி அவர் வந்து எங்களை வந்து போன்னு சொல்லியிருக்கலாம், அந்த வீட்டுக்காரருக்கு போங்கன்னு. ஆனால் மறைமுகமாக ஒரு நல்ல சிந்தனையை வந்து நம்ம மனசில் ஏற்றிட்டார். அப்போ மனசில் பட்டது தான். இப்போ நம்ம காலம் பெருசாக நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தால் நம்ம இப்படி தான் அவங்களுக்கு பணியோட பண்ணணும், இருக்கோ இல்லையே இருக்கிறத வச்சு அவங்களுக்கு அவங்க வயிற்றை வந்து ரொப்பணும் அப்படின்றது அன்னைக்கு உருவானது. அது அப்படியே பதிஞ்சிச்சு.